5 வருஷத்துல ஒரே வாட்டி நம்ம எல்லாமே கையில ஒரு பவர் வரும். அந்த பவர் என்ன அக்கா சொல்லுங்க? 5 வருஷத்துல சொல்லுங்க அக்கா. ஓட்டு. கரெக்ட், சூப்பர். 5 வருஷத்துல ஒரே வாட்டி நம்ம எல்லாரும் கையில இதே பவர் வரும். சூப்பர் பவர் இது. அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம இந்த வாட்டி கரெக்டா முடிவு எடுத்துக்கணும். நம்ம குடும்ப தலைவி, நம்ம குடும்பத்தோட முன்னேற்றம், நம்ம குழந்தையோட நிம்மதி, அவங்களோட முன்னேற்றம், நம்மளுக்கு வீட்டில் என்ன தேவை இருக்கு, எல்லாமே வசதி நம்ம கையில தான் இருக்கு. அது இங்கே தான் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். இந்த ஓட், இது ஒரு ஓட், அதுதான் நம்ம ஃபியூச்சர் டிசைட் பண்ண போற. இதுதான் நம்ம குழந்தைக்காக அடுத்த 5 வருஷம் வசதி கொடுக்க போற. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போற. அதுக்காக நான் மறுபடி சொல்றேன். இந்த வாட்டி நம்ம எடப்பாடி ஐயா சீஃப் மினிஸ்டர் மீண்டும் ஆகணும். அது நம்ம கையில தான் இருக்கு. திமுக ஆட்சி வந்த உங்க கையில ஏதாவது சரக்கு பாட்டில் தர, இல்லைன்னா ஏதாவது காசு தர, அதை பார்த்து நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே நாள் சுகம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். கரெக்டாக்கா பாட்டி? கரெக்டா? அப்புறம் யார் இதை முடிவு எடுத்துக்கணும்? நீங்க தான். நம்ம கையில தான் இருக்கு இது. உங்களுக்கு அது ஒரு நாள் சுகம் வேணுமா? 5 வருஷம் குழந்தையோட சுகம் வேணும். நம்ம குழந்தைக்கு பார்க்கணும். நம்ம ஃபேமிலியில என்ன வேணும் அது பார்க்கணும். நமக்கு பாதுகாப்பு வேணும். வீட்டுக்கு வெளியே தாராளமா போயிட்டு வேலை பண்ணணும். எல்லாமே பெண்களுக்கு இது தேவை இருக்கு. திமுக ஆட்சியில யாரும் பெண்களோட மரியாதை இல்லை, யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ புதுசா ஒரு ரீல் ரொம்ப வைரல் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம பிரேம்லதா அக்கா அவர்கள் என்ன சொன்னாங்க ஸ்டேஜ் மேல தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள், உங்க கட்சியில வேற ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது, 2 குறை. பெண்களுக்கு மரியாதை இல்லை, அப்புறம் போதை தண்ணி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். 2 ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதுதான் மெயின் முக்கியமான பிரச்சனை இதேதான் இல்லையா? என்ன வேணும் நம்ம எல்லாருக்கும்? எல்லாமே பெண்களுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். தாராளமா வீட்டுக்கு வெளியே போய் ஜாப் பண்ணணும். அதுக்காக பாதுகாப்பு வேணும், அதுக்காக வசதி வேணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? இந்த டாஸ்மாக் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும்ப்பா. ஒரு காலகட்டத்துல நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க, அந்த காலகட்டத்துல மத்தியானம் 12 மணி இல்லைன்னா 2 மணி அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். ஆனா இப்போ 24 மணி நேரம் ஓப்பன், டாஸ்மாக் ஓப்பன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே பெண்களுக்கு குடும்பத்துல கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப ஃபைட்ஸ், வீட்டில் நிறைய சண்டை, காசுக்காக சண்டை, குழந்தைக்காக ஒன்றுமே சேவிங்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை வேணுமா உங்களுக்கு? அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? பாதுகாப்பு வேணும், முன்னேற்றம் வேணும், நிம்மதி வேணும், வசதி வேணும். நான் மறுபடியும் சொல்றேன், 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த வாய்ப்பை வரும். இந்த வாட்டி நம்ம குடும்ப தலைவி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த வாட்டி இந்த முடிவு நீங்க தான் எழுதிக்கணும். எவ்வளோ காசு தரேன், சரி காசு எடுத்துக்கோங்க, ஆனா மறுபடியும் போய் நீங்க இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுங்க. இரட்டை இலை இருக்கும் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வருஷம் நிம்மதி, வசதி, அது நம்ம கேரண்டி. நன்றி.